அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கேள்வி பதில்கள். நோன்பு நோற்பது எந்த வயது முதல் கடமையாகிறது? வயது வரம்பில்லை. ரமலானை பற்றி எத்தனை ஆயத்துக்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன? 5. ரமலான் நோன்பாளிகளின் சிறப்பான பரிசு எது? ரையான் எனும் சுவனவாயில். முஸ்லிம்கள் நோன்பிற்கும் யூதர்கள் நோன்பிற்கும் வித்தியாசம் என்ன? சஹர். நோன்பின் மூலம் முஸ்லிம்கள் அடையும் பலன் என்ன? தக்வா. குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? ரமலான். குர்ஆனில் ஆரம்பத்தில் எத்தனை ஆயத்துக்கள் அருளப்பட்டன? 5. நோன்பு எந்த ஆண்டு முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2. குர்ஆனில் முதலில் அருளப்பட்ட சூராவின் பெயர் என்ன? சூரா அலக். ஹிஜ்ரி ஆண்டின் 9வது மாதம் எது? ரமலான். ரமலானில் உம்ரா செய்வதன் நன்மை என்ன? ஹஜ்ஜின் நன்மை. நோன்பு எதைப் போன்றது? கேடயம். நோன்பை திறக்க சிறந்தது எது? பேரித்தம்பழம். விசுவாசிகள் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. வசன எண் 2:183. ரமலானில் ஒரு கடமைக்கு குறைந்தது எத்தனை நன்மை? 70. இஃப்தார் நேரம் வந்ததும் நோன்பை விரைந்து துறப்பது சுன்னத். ரமலானில் கடைசி 10 பள்ளியில் தங்குவதன் பெயர் என்ன? இஅ்திகாஃப். ரூஹுல் அமீன் என அழைக்கப்படுபவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள். எந்த கலீஃபாவின் ஆட்சியில் ஸ்பெயினில் இஸ்லாம் பரவியது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனில் 1/3 ஒரு பகுதியின் நன்மை கிடைக்கும் சூரா எது? சூரா இக்லாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.